அண்ணே பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிடல் போங்க. நாம இங்க மயக்கம் வந்த மாதிரி நடிச்சா டாக்டர் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால எனக்கே மயக்கம் தெளிஞ்ச மாதிரி அப்படியே கேஷுவலா கண்ணு முழிக்க வேண்டியதான். ஏங்க ஏங்க நான் எங்க இருக்கேன்? இது என்ன இடம்? நீங்களாம் யாரு? பயப்படாதீங்க, நான் டாக்டர், இவங்க நர்ஸ். நீங்க ரோட்ல திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க. உங்க ஹஸ்பண்ட் தான் இந்த ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து அட்மிட் பண்ணாரு. ஓ அப்படியா? என் ஹஸ்பண்ட் எங்க டாக்டர்? அவர் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு அவரை பார்க்கணும். பார்க்கலாம், நோ ப்ராப்ளம். உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க நல்லா தான் இருக்கீங்க. சில விட்டமின் டேப்லெட்ஸ் மட்டும் எழுதி கொடுக்கறேன், அதை ரெகுலரா சாப்பிடுங்க. ஓகே டாக்டர். நீங்க எங்களை கூட்டிட்டு வாங்க. ஓகே டாக்டர். டாக்டர், என் வைஃபுக்கு பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல? நத்திங் டு வரி. பசி மயக்கத்துல கான்ஷியஸ் இல்லாம கீழே விழுந்துட்டாங்க. மத்தபடி சீரியஸா எதுவும் இல்ல. தேங்க்ஸ் டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ். மதுரை, எங்க நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா? சச்சே அதெல்லாம் இல்ல, என்ன பயப்பட வச்சுட்டா அவ்வளவுதான். டைம்க்கு கரெக்டா சாப்பிடுங்க, இல்லனா இப்படிதான் அடிக்கடி கிடினஸ் கேர்னஸ்லாம் வரும். நான் எழுதி கொடுத்த டேப்லெட்ஸ 1 வீக் ரெகுலரா எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரென்த்தும் ஸ்டாமினாவும் கிடைக்கும். பட் டைம்க்கு கரெக்டா சாப்பிடணும், அது மஸ்ட். எங்க டாக்டர் சொன்னா கேட்டாதானே? டைமுக்கு எப்பவும் சாப்பிடுறதே இல்ல. அதுவும் இந்த ஆடி மாசம் ஆரம்பிச்சிருச்சா, எப்ப பார்த்தாலும் விரதம் வேண்டுதல்னு சாப்பிடாம வேலை பார்த்துட்டு இருக்கா. காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம மத்தியானம் ஒரு பொழுதுதான் சாப்பிடுறது. விரதம் வேண்டுதல்லாம் இருக்கணும் தான், அதுக்காக எப்பவும் இப்படி பட்டினி கிடக்க கூடாது. பக்தியா இருங்க, அது மனசுக்கு நல்லது. ஆனா அதே நேரத்துல கரெக்டா நல்ல உணவு எடுத்துக்கோங்க, அது உடம்புக்கு நல்லது. இவங்க என்ன நான் நிஜமா மயக்கம் போட்டு விழுந்த மாதிரியே பேசிட்டு இருக்காங்க? இவங்க டாக்டர் தானா? பரவாயில்ல, எப்படியோ இவரை மாப்பிள்ள கிட்ட பேச விடாம சமாளிச்சிட்டோம். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இனிமே இவங்களை நான் கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறேன். ஓகே, கேரி ஆன். இந்தாங்க. ஃபீஸ் எவ்வளவு டாக்டர்? 500. சிஸ்டர் கிட்ட கொடுத்துருங்க. இந்தாங்க. தேங்க்யூ டாக்டர். தேங்க்ஸ் ஓகே டாக்டர். ஓகே மேடம். வா. இதுக்குதான் கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு கிளம்பலான்னு சொன்னேன். ஆனா நான் குளிச்சிட்டு வந்து கிளம்புற நேரத்துல கோயில லேட் ஆயிரும், நட சாத்திடுவாங்கன்னு சொல்லி கோயிலுக்கு போயிட்டு வந்து சாப்பிடலாம்னு சொல்லி சாப்பிடாமே வந்துட்டேன். அதான் இப்படி மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் இல்லையா? அப்ப நீ மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு வேற என்ன காரணம்? அது வெயில்ல வந்தோமா, அதான் முடியல, மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். நீ என்னவோ சர்வ சாதாரணமா சொல்ற, ஆனா நீ மயக்கம் போட்டு விழுந்ததும் நான் பதறனதும் துடிச்சதும் எனக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு நிமிஷம் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, தெரியுமா? சாரிங்க. சரி விடு, இங்க இருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு போயிரு, சரியா? ஏன் நீங்க எங்க போறீங்க? மேடம், நீங்க பாட்டுக்கு மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க. உங்களை நான் பைக்ல உட்கார வச்சு எப்படி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வர முடியும்? அதனால ஆட்டோ பிடிச்சு தான் கூட்டிட்டு வந்தேன். நம்ம பைக் நீ மயங்கி விழுந்த இடத்துலயே ஓரமா நிக்குது. நான் போய் அதை எடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுறேன், சரியா? சரி ஓகேங்க, நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரி சரி, நான் உனக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சு கொடுத்துட்டு கிளம்புறேன், வா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க சீக்கிரம் போய் பைக் எடுத்துக்கிட்டு காலகாலத்துல வீட்டுக்கு வந்து சேருங்க. சரி, நீயும் ஜாக்கிரதையா வீட்டுக்கு போ. கவனம் என்ன? ஓகேங்க. பாய்.